வணக்கம் ஷர்மிளா. பெங்களூர் நிறுவனத்தை தலைமையிடமாக கொண்டு திருப்பூரில் செயல்பட்டு வந்த நந்தினி நெய் ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய்யை பறிமுதல் செய்து தற்போது 4 பேரை திருப்பூரிலிருந்து கைது செய்து பெங்களூர் அழைத்து சென்றுள்ளனர். கர்நாடக அரசின் KMF எனப்படும் கர்நாடகா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பில் தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் நந்தினியில் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கலப்பட நெய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பெங்களூருவை சேர்ந்த ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பெங்களூருவை சேர்ந்த சாம்ராஜ்பேட் பகுதியில் உள்ள அந்த நிறுவனத்தில் அதிகாரிகள் நேற்று சோதனை செய்ததில் 8000 லிட்டர் மதிப்பிலான கலப்பட நெய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பெங்களூருவை சேர்ந்த KMF விநியோகஸ்தரான மகேந்திரா மற்றும் வேன் டிரைவர் அபி ஆகிய இருவரிடம் நடத்திய விசாரணையில் திருப்பூர் மாவட்டம் சேவூர் ஆலாங்கட்டி பாளையத்தில் இருந்து ரகசிய ஆலை இயங்கி வந்ததும் திருப்பூரிலிருந்து கலப்படம் செய்யப்பட்ட நெய்கள் பெங்களூருவிற்கு எடுத்து வரப்பட்டு கர்நாடகா மாநிலம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து பெங்களூர் போலீசார் இருவரை திருப்பூருக்கு இன்று காலை அழைத்து வந்து திருப்பூர் மாவட்டம் சேவூர் ஆலங்கட்டி பாளையத்தில் உள்ள அந்த நெய் ஆலையில் சோதனை செய்த போது 5 லிட்டர் கொண்ட ஒரு பாக்கெட்டில் 1 லிட்டர் மட்டுமே அசல் நெய் இருந்ததும் மீதமுள்ள 4 லிட்டரும் டால்டா, தேங்காய் எண்ணெய் மற்றும் பாமாயில் கலப்படம் செய்யப்பட்டு நந்தினி என்ற பெயரில் பாக்கெட் தயாரிக்கப்பட்டு பெங்களூருவிற்கு எடுத்து வரப்பட்டு கர்நாடகா மாநிலம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து திருப்பூரில் கலப்பட செய்யப்பட்ட நெய் ஆலை இயங்கி வந்த திருப்பூரில் தங்கியிருந்து கலப்பட தயாரித்த விநியோகஸ்தர் மகேந்திரா மற்றும் அவரது மகன் தீபக், திருப்பூரை சேர்ந்த விற்பனையாளர் முனிராஜ், வேன் டிரைவர் அபி ஆகிய 4 பேரையும் திருப்பூர் மாவட்டம் சேவூர் போலீசார் உதவியுடன் பெங்களூர் போலீசார் திருப்பூரில் வைத்து கைது செய்து பெங்களூர் அழைத்து சென்றனர். இன்று காலை கடந்த 2 ஆண்டுகளாக இந்த 4 பேர் இந்த மோசடியை நடத்தி பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அதேபோல் திருப்பூரில் இருந்த கலப்படம் ஆலையிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய் மற்றும் இதர பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட அவினாசி வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் கலப்பட ஆலைக்கு தற்போது சீல் வைத்துள்ளனர். திருப்பூரில் 2 ஆண்டு காலமாக கலப்பட நெய் ஆலை செயல்பட்டு வந்ததும் இங்கு தயாரிக்கப்படும் நெய்யானது கர்நாடகா மாநிலம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது 2 மாநிலங்களை சேர்ந்த ஊழல் தடுப்பு பிரிவினருக்கும் காவல்துறையினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா, விவரங்களுக்கு நன்றி ஜெரி.